நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யும் ஒரு சிறப்பு ஸ்தலத்தை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பக்கவாத நோய் வந்துவிட்டால் நாம் அவ்வளோதான், ஒரு கையோ ஒரு காலோ அதோட நமக்கு வேலை செய்யாமல் போய்விடும். நாம் வருட கணக்கில் வீட்டிலே படுத்து கொண்டு தான் இருப்போம். அடுத்தவர்களும் உதவியை நாடித்தான் நம்ம வாழ வேண்டிய நிலைமை இருக்கும். அப்படி அந்த நோய்களை சரி செய்ய மிக அற்புதமான ஒரு கோவிலை பற்றித்தான் நான் இன்று உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ஆம், முதலில் நாங்கள் சொல்லும் கோயில்கள்லாம் மிகவும் ஆதி காலத்து கோயிலாக முறையாக மிகவும் சக்தி படைத்த சில திருக்கோவில்களாகும். அந்த கோவில்கள்லாம் மிகவும் ஆராய்ந்து பார்த்து நாங்கள்லாம் பலரும் சென்று அதில் அப்படி உண்மை இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தா எந்த ஒரு வீடியோவும் விடுவோம். நம்பகத்தன்மை வீடியோ ஓட வேண்டும், யூடியூப்பில் பேச வேண்டும்னா நான் பேசுவதே கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஜோதிடர். நான் பல ஆய்வுகளை செய்து அங்கே சக்தி இருக்கிறதா அங்கே நடக்கிறதா என்பதை ஆய்வு செய்து மட்டும் தான் நான் அனுப்புவேன். சரி, இந்த நரம்பு தளர்ச்சி மற்றும் பக்கவாதத்திற்கான அற்புதமான அந்த பிரச்சனை சரி செய்யும் கோவிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். அப்படி நரம்பு என்பது நமது உடம்பில் 4448 நரம்புகள் ஓடுவதாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு வேலைகள் செய்யும். உதாரணமாக கை நரம்பு போய்விட்டால் அவ்வளோதான், நம்ம கை தூக்க முடியாது. நரம்புகளால் நமக்கு சிலந்தி போல நம்ம உடம்பு இழுத்து பிடித்து கொண்டு இருப்பது தான் உண்மையாகும். அப்படி மிகவும் சக்தி வாய்ந்த நரம்புகள் தான் அனைத்து வேலையும் செய்கிறது. கை தூக்குவதற்கும், முதுகு தூக்குவதற்கும், இடுப்பு தூக்குவதற்கும், இப்படி பலவிதத்திலும் நரம்புகள் மிக முக்கியமாக இருக்கிறது. ஒரு நரம்பு போனால் கூட வாழ்க்கை கதை அவ்வளவுதான். அவ்வளோ பெரிய சக்தி படைத்ததாக இந்த நரம்பு நம்ம உடம்பில் மிக முக்கியமாக இருக்கிறது. ஜாதக ரீதியாக புதன் தான் நரம்புக்கு அதிபதியாகும். இந்த புதன் ஜாதகத்தில் சரியில்லை என்றால் தான் இந்த நரம்பு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இதுக்கு பல்வேறு கோவில் நரம்புகளுக்கு நரம்புக்கென்று பரிகாரங்கள் இருந்தாலும் கூட எனக்கு தெரிந்து சிறப்பு ஸ்தலமாக நரம்புக்கென்று ஒரு ஸ்பெஷலாக தனியாக சொல்லப்படும் கோவில் தான் இந்த கோவில் ஆகும்.